கோவை மாநகரின் மத்திய பகுதியாக இருக்கின்ற வெரைட்டிகால் பகுதியில் நெடுங்காலமாக கோவை மாநகரின் வளர்ச்சிக்காகவும் அதன் மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்ட அருந்ததிய மக்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக முன்பு ஒப்புதல் அளிக்கப்பட்டு 2017-18 போது இங்கிருந்து ஒரு 400 குடும்பங்கள் வெளியே அனுப்பப்பட்டிருக்கு. அனைத்து ஒரு 6 வருட காலமாக அவர்கள் அடிப்படை வசதி எதுவும் இல்லாம ஷெட்னு சொல்லுவாங்க, அதுதான் தங்கி இருக்காங்க. அங்க முறையான சாலை வசதி கூட இல்லை. அப்ப அரசு என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருந்து போனோம்னா ஒரு வருடத்துல இந்த இடத்த கட்டி முடிச்சு கொடுக்குறோன்னு ஒப்புதல் கொடுத்தாங்க. எவ்வளவு சொன்னா 416 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு வீடு வசதியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இங்க இப்ப புதிதாக கட்டப்பட்டிருக்க வீடுகள் வெறும் 200 தான் கட்டியிருக்காங்க. இன்னும் 240 வீடுகள் கட்டி முடிக்கணும். அதுக்கான எந்த அடிப்படை கூறுகளும் இன்னும் தொடங்கப்படல. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, கட்டி முடிக்கப்பட்டிருக்க வீடுகளே பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவும் இல்லாம தான் இருக்குது. ஒரு குடும்பம் அதனால் வாழவே முடியாது. ஏன்னா அரசு சொன்ன 414 இருந்து எவ்வளவு குறைச்சா 390 சதுரடிக்கு அந்த வீடு இருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 290-95 தான் வீடு இருக்குது. ஆனா இதுக்குள்ள ஒரு குடும்பம் குடியிருக்கவே முடியாது. இது மனிதன் வாழ தகுதியற்ற வீடுங்கிற பட்டியல் தான் வரும். இன்னும் கூடுதலா